விஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கட்ரமணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 இன்றைக்கு இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. என்ன நடக்கும் சார்? இந்த முறை ஒரு அழைப்பு விடுப்பாரு தான் நினைச்சேன். ஆனா அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்றது தெரியாது. அவர் மேலும் சில ஆதரவு பத்தி அவர் கருத்து சொன்னாரா, இல்ல உள்ளபடியே அவரை அழைத்து முதல்வராக நியமிக்கணும்னு சொன்னாரான்னு தெரியல. இந்த காலதாமதம் நல்லதில்லைன்னு பொதுவா சொல்லலாம். கூடிய விரைவில் யாரால் முடியவில்லை என்றால் மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் தாவக்காவை அவர் அழைச்சா பிரச்சனை சுமூகமா தீரும். அது அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்கிறார், அந்த எண்ணிக்கையை கேட்கிறார் என்பதான தகவல் நேற்று வெளியானது. அதற்கான அதிகாரம் ஆளுநரிடம் இருக்கிறதா? எண்ணிக்கை கேட்கிற அதிகாரம் அவர்கிட்ட நிச்சயமா இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இவங்க யாரால ஆட்சி அமைக்க முடியும்னு ஜனாதிபதி ஒரு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆதரவு கடிதங்கள்லாம் அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே ஒரு 5 காங்கிரஸ் உறுப்பினருடைய ஆதரவை பத்தி ஒரு கடிதம் கொடுத்ததுனால இதற்கு மேலும் இருக்கிறதா, இப்ப இருக்கிற எண்ணிக்கை ஒரு 6-7 குறைவாக இருக்கிறது என்ற அடிப்படையில ஒரு மேலும் ஆதாரம் கேட்டிருக்கலாம். ஆனா இனிமே ஆதாரமே இதற்கு மேல் ஆதரவு வராத பட்சத்தில் இதை வைத்துக் கொண்டு அவரை நியமனம் செய்து இதுல தன்னுடைய ஆதரவை ஒரு அசம்பிளிலேயே நிரூபிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வர வேண்டும். அப்படிதான் செய்ய முடியும் இனிமே. ஏன்னா உள்ளபடியே யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு ஆளுநர் தன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விட முடியாது. நேற்று முதன்முறை சந்தித்தார், இன்று இரண்டாவது முறையும் சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கால தாமதம் இருக்கு இல்லையா, அதற்கு ஏதேனும் வரைமுறை இருக்கிறதா? இவ்வளவு காலம் தான் தாழ்த்த வேண்டும் என்பது போல. இதுக்கு நேரடியாக வரைமுறைன்னு எதுவும் கிடையாது. ஆனா முந்தைய காலகட்டங்கள்ல தனிப்பெரும்பான்மை இல்லாத யாருக்குமே இல்லாத நேரத்துல ஒருவரை அழைத்து, அதாவது தனிப்பெருங்கட்சியாக இருக்கிற ஒரு தலைவரை அழைத்து ஆட்சியை அமைக்க சொல்லி அவர்கள் தோற்று போன வரலாறுலாம் இருக்கிறது. அதனால ஆளுநர் சற்று பொறுமையாக இதை கையாளதாக நாம நினைக்கலாம். ஆனா இப்ப யாருக்குமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் மிகப்பெரிய கட்சியை அழைத்து அதன் அடிப்படையில ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்வதுதான் சரியான நடவடிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆளுநரை விஜய் சந்தித்துவிட்டு சென்றிருக்கும் நிலையில தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வரவில்லை. என்ன செய்வார் ஆளுநர் அடுத்த கட்டமாக? அடுத்த கட்டம் அதான் நான் சொல்றேன். இவர் நிச்சயமாக அவர் யாராவது ஒருத்தரை நியமனம் செய்ய வேண்டும், அவரை பெரும்பான்மையை நிரூபிக்க பணிக்க வேண்டும். இதுதான் அவர் செய்யக்கூடியது. இதையே இப்போது ஓரிரு நாட்கள் முடித்து விட்டன, இன்னமும் செய்ய முடியவில்லை தான். இருக்கும் ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அவர் கொடுக்கணும். இதுக்கு மேல அவர் செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு ஆட்சின்னு ஏதாவது ஒன்று அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே செய்ய முடியாது, யாருக்குமே பெரும்பான்மை இல்லைன்னு வாழாக இருக்க முடியாது. ஒரு இயன்றவரை ஆட்சியை அமைக்க அவர் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய கடமை. உங்களுடைய பார்வை, ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் திரு வெங்கட்ரமணன்? வரலாற்றில் இது போல ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா? இது போல நிறைய நிகழ்ந்திருக்கிறது. அதாவது ஆளுநருடைய இந்த காலதாமதத்துக்கு காரணமே 2018ஆம் ஆண்டு எடியூரப்பாவை தனிப்பெருங்கட்சி என்ற அடிப்படையில் நியமனம் செய்து அவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் அவர் 2 வார காலம் அவகாசம் கொடுத்தாங்க. அது மிக அதிகம் என்று சொல்லி காங்கிரஸ் JDS அமைப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த கோர்ட்ல ஒரே நாளையே நீங்க உங்க அசம்பிளிக்கு போய் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும்னு கோர்ட்டு சொன்னாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் பெரும்பான்மை இல்லாததால் அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதனாலதான் இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம்ன்ற அடிப்படையில ஆளுநர் தாமதப்படுத்ததான் நினைக்கிறேன். இதுக்கு மேல அவரு தாமதப்படுத்துறதும் சரியில்லை. அரசியலமைப்பு சார்ந்து இந்த நகர்வுகள் சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல தாமதம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு வாய்ப்பு இனிமேலும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு நாட்கள் பார்த்தாச்சு, இனிமேல் யாராலும் முடியலன்னா ஒரு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்து
பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை என்றால் வேறு யாரையாவது ஆட்சி அமைக்க முயற்சி செய்யணும். இப்படிதான் படிப்படியாக அவர் ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும். யாருக்கு 119 318 இல்லை என்ற அடிப்படையில ஒரு நிரந்தரமாக அவர் வந்து யாரையுமே அழைக்காமல் ஆட்சியை அமைக்க முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது. அதுதான். சரி, ஆளுநருடைய நகர்வுகள் இவ்வாறாக இருக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்போ சட்ட ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகுது. அவருக்கு முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்ன சார்? சாதாரணமா பார்த்தா அவருக்கு இப்ப வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இப்ப அவருக்கு பெரும்பான்மை இருப்பதா அவர் நேரடியா சொல்லல. ஒரு 117 5 112 எண்ணிக்கை இருக்கிறதா தான் அவர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில வந்து அவர் வந்து நான் ஆட்சி அமைக்கிறேன்னு கோரி இருக்கிறார். இதை வந்து அவருக்கு ஆளுநரால் ஏற்க முடியவில்லை என்றால் அப்படியே சும்மா விட்டுற முடியாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாவிட்டால் அடுத்தவரை கேட்கலாம். அப்படிதான் பாக்குறேன். இப்படியே விட்டு இருந்தா யாராலையும் நிரூபிக்க முடியாதுன்னு ஆளுநர் ஜனாதிபதி ஆட்சி தான் பரிந்துரைக்க முடியும். அது சரியான நடவடிக்கையா இருக்குமா தெரியும். சரி, ஆளுநருடைய நகர்வுகள் குறித்த உங்களுடைய பார்வையை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு வெங்கட்ரமணன். VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.